வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஸ்லாஷர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். 1997 இதே பேர்ல ஒரு படம் வந்தது. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அந்த படத்துல வர சில கேரக்டர்ஸ் இந்த படத்துலயும் வருவாங்க. அதுக்கு அந்த படத்தை பார்க்கணுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் தேவையில்லை. இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டா நான் அந்த படத்தை பத்தி சொல்லிடுறேன். இங்கிலீஷ் படம் பொதுவா போட்டா நம்ம சேனல்ல நல்லா போகாது. இது நல்லா போகணும்னு நினைக்கிறேன். அதனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு லைக் போடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை ஒரு மர்ம நபர் அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டு இருக்காரு. அந்த மர்ம நபர் யாரு, எதனால அவர் கொலை பண்றாரு, அந்த மர்ம நபரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கும். மேற்கொண்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். முதல்ல 1997ல ரிலீஸ் ஆன படத்தோட கதையை பத்தி சொல்லிடுறேன். மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஜாலியா கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபரை தெரியாதனமா இடிச்சிடுறாங்க. அப்படி இடிச்சதுல அவர் இறந்து போயிடுறாருல, அவர் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. ஒரு வருஷம் ஓடினதுக்கு அப்புறம் அந்த இறந்து போன நபரா யாருன்னு தெரியல. இவங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கொலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 ஃப்ரெண்ட்ஸ் செத்து போயிடுறாங்க. மீதி இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, யார் இந்த கொலையை பண்றான்றதை கண்டுபிடிச்சு தப்பிச்சிருப்பாங்க. அந்த கொலை பண்ணிட்டு இருந்த நபரையும் சாவடிச்சிருப்பாங்க. இப்படிதான் அந்த படத்தோட கதை முடிஞ்சிருக்கும். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலி, ரேன்ற 2 பேர் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. அவங்க இந்த படத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. சரி, இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். இப்ப எவான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களுக்கு டேனிகான்ற ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தமா இருக்கும். சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. கிளம்பலான்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த டேனிகா கல்யாணம் பண்ணிக்க போற நபரோட பேரு டெடி அப்படின்றது. அவருமே பணக்கார வீட்டு பையனா தான் இருப்பாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க ஃப்ரெண்ட் டேனிகா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. டேனிகாவும் இந்த கல்யாணம் நடக்க போறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இத பத்தி எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பசங்க 2 பேர் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் தான் மாப்பிள. இவர் பேரு டெடி அப்படின்றது. இவர் கூட ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பேரு மைலோ அப்படின்றது. மைலோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கும். உனக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சேச்சா, நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் மைலோ சொல்றாரு. நடிக்காதரா அப்படின்ற மாதிரி டெடி சொல்றாரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. 2 பேருமே இந்த இடத்துல மோதிரத்தை எல்லாம் மாத்திக்கிறாங்க. டெடியோட அப்பா பெரிய பணக்காரரா இருப்பாரு. ஏறக்குறைய இந்த ஊர்லயே அவர் தான் பெரிய பணக்காரரா இருப்பாரு. பையனுக்காக இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்போ ஒரு 4 கேரக்டர்ஸ் காமிச்சாங்கல்ல, இவங்க தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இவங்க 4 பேருமே ஒன்னா படிச்சவங்களா இருப்பாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்களுமே வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல ஒரு பர்டிகுலர் நாள் ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த நாளா தான் இன்னைக்கு இருக்கும். இப்ப ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கிறத இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு போனா நல்லா பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேணாம், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. இந்த டெடி பணக்காரர்ல, இவரோட கார்ல போற மாதிரி தான் பிளான் இருக்கும். இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் இவங்க கூட படிச்ச ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அவங்க பேரு ஸ்டீவி அப்படின்றது. அந்த ஸ்டீவியை பொறுத்த வரைக்கும் காலேஜை டிராப் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி ரீஹாப் சென்டருக்கு எல்லாம் போயிருப்பாங்க. இப்போதைக்கு சாதாரண வேலை தான் பாக்குறாங்க. அதாவது பொருளை கொண்டு போற வேலை தான் பாக்குறாங்க. ஸ்டீவி கிட்ட பேசாம போனா நல்லா இருக்காது, பக்கத்துல போய் பேசலான்ற மாதிரி இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஸ்டீவி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க எல்லாருமே பட்டாசு வெடிக்கிறத பார்க்கலான் இருக்கோம், நீயும் வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்டீவி எனக்கு வேலை இருக்கு, நான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா கூட வேலை பார்க்குற அக்கா இருக்காங்கல்ல, நீ வேணா போயிட்டு வா, நான் இந்த வேலையெல்லாம் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டீவியும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரி, நானும் வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. கல்யாண பொண்ணு டேனிகா தான் காரை ஓட்டிட்டு இருக்காங்க. டெடி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவங்க 5 பேருமே ஜாலியா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. டெடி இருக்கார்ல, இங்கே காரை நிறுத்துன்னு சொல்றாரு. அது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். இங்கே நிறுத்துன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, இங்க இருந்து பார்த்தாதான் நல்லா இருக்கும், நிறுத்துன்னு சொல்றாரு. இவங்களுமே காரை நிறுத்திடுறாங்க. 5 பேருமே பேசிக்கிட்டே அந்த வெடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு திருப்பத்துல காரை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இவங்க திருப்பத்துல தான் காரை நிறுத்தி இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த டெடி இருக்காரு பாத்தீங்களா, நடு ரோட்ல போய் நின்னு பேசிட்டு இருக்காரு. டெடி, என்ன நடு ரோட்ல நின்னுட்டு இருக்க, ஓரமா வான்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கண்டுக்க மாட்டாரு. அந்த சமயம் ஒரு வண்டி வருது. டே, ஓரமா வான்ற மாதிரி இவங்க கடைசி நேரத்துல அந்த வண்டி வரதுக்கு முன்னாடி இழுத்துறாங்க. மேற்கொண்டே இவர் நடு ரோட்ல போய் தான் பேசிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற, வேணான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அந்த கார் கடைசி நேரத்துல தான் டெடியை பார்த்திருக்கு போல. இப்ப டெடியை பார்த்த கார் கண்ட்ரோல் இல்லாம வேற பக்கம் திரும்பிடுது. அதாவது அங்க இருக்க விளிம்புல போய் இடிச்சிருது. விளிம்புல இடிச்ச கார் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்கு. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க.
டெடினால் தானே இப்படி ஆச்சு, இவங்க எல்லாருமே காப்பாத்தணும்ன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப காரோட அந்த கண்ணாடி மூடி இருக்கு, உள்ள யார் இருக்கான்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுமே ஹெல்ப் பண்றதுக்காக என்னென்னமோ பண்றாங்க, கண்ணாடியை ஓபன் பண்ணி அவரை வெளியே எடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கஷ்டப்பட்டு அந்த கண்ணாடியை கீழே இறக்கிடுறாங்க. உள்ள இருக்க நபருமே டெடி மேலதான் கோவப்படுறாரு. ஏன்னா இவர் குறுக்க இருந்ததுனால தானே இவர் ஏடாகூடமா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. டெடியோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. அப்படி ஷர்ட்டை பிடிக்கும் போது கார் இருக்கு பாத்தீங்களா, மேல இருந்து கீழே விழுந்துருது. இதுல டெடியோட ஷர்ட் கிழிஞ்சு கீழே போய் விழுந்துருது. டெடி தான் இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம்ன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறதுலயே ஏழை பொண்ணுனா அந்த ஸ்டீவின்ற பொண்ணு தான். அந்த பொண்ணு செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறா. நீங்க எல்லாரும் பணக்கார வீட்டு பசங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவீங்க, நான் அப்படி கிடையாது, என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சுறாங்க. டானிகா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம தப்பு எதுவுமே கிடையாது, ஆக்சிடென்ட் தானே ஆச்சு, நம்ம எதுக்கு தேவையில்லாம பயப்படுறோம், நம்ம போலீஸ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லலான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி போலீஸ் கிட்ட சொன்னா டெடிக்கு தான் பிரச்சனைன்றது டெடிக்கு புரியுது. போலீஸ் கிட்ட எல்லாம் நம்ம சொல்ல வேணாம், போலீஸ் வரும்போது நம்ம இங்க இருக்க வேணாம், ஜஸ்ட் ஆக்சிடென்ட் பார்த்த மாதிரி மட்டும் இன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோயின் போலீஸ் வரும்போது இங்க இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா மத்த எல்லாருமே வேணாம் வேணாம் நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயினையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயினும் சரி கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த வண்டியை அப்படியே விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி தான் போலீஸ் ஜீப்பு போகுது. அதை கவனிச்சுக்கிட்டே இவங்களுமே கிளம்பிட்டு இருக்காங்க. பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே டெடி வீட்டுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டெடி இருக்கார்ல, நடந்த விஷயத்த நம்ம கனவா மறந்துடலாம், இத பத்தி யாருமே திரும்பி பேசவே கூடாது, ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாருமே ஓகே ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம இருக்காங்க. உன்கிட்ட தான் சொல்றேன் ஓகே தானேன்னு கேக்குறாரு. ஹீரோயினோ சரின்ற மாதிரி வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க. சரியா ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் வெளியூருக்கு போயிருப்பாங்க போல, திரும்பி இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இப்ப ஏர்போர்ட்ல வச்சு ஒரு பொண்ணு கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு டைலர் அப்படின்றது, பொண்ணோட பேர் தான் டைலர் அப்படின்றது. இப்ப மைலோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. அதுதான் அப்ப ஃப்ரெண்டா இருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இருந்து கால் வருது. நான் ரீச் பண்ணிட்டேன், சீக்கிரமா வாசலுக்கு வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே என் கூட வேற ஒரு பொண்ணை வரப்போறான்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா பிளைட்ல வச்சுதான் இந்த பொண்ணு இவங்களுக்கு பழகி இருப்பா. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பாட்காஸ்ட் எல்லாம் பண்றவளா இருப்பா. இப்ப மயிலவோ இந்த பொண்ணு எப்படி பழக்கம்னு கேக்குறாரு. எங்களுக்குள்ள பிளைட் பழக்கம் தான் அப்படின்ற மாதிரி அந்த டைலர் சொல்றா. நீ என்ன மாதிரி பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி சீரியல் கில்லிங்லாம் நடந்திருக்கும்ல, அதை பத்தி ரிசர்ச் பண்றது தான் என்னோட வேலை, அதுக்காக தான் இந்த சவுத் போர்ட்டுக்கே நான் வந்திருக்கேன். இங்க கூட 1997ல ஒரு சீரியல் கில்லர் இருந்திருக்கானா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஊர்ல தான் நாங்க இருக்கோம், எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன இறக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே வண்டியை விட்டு இறங்கிடுறாங்க. 1997ல எந்த இடத்துல கதை நடந்ததோ அதே பகுதியில தான் இப்ப கதை நடக்குது. இவங்க எல்லாருமே டானிகாவோட கல்யாணத்துக்காக தான் வந்திருக்காங்க. டானிகாக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்கணுமே, ஏன் ஆகலன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா டெடி கூட இவங்க பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. இப்ப வியாட் அப்படின்ற வேற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ண போறாங்க. மணப்பெண்ணோட தோழி மாதிரி ஸ்டீவின்ற பொண்ணு தான் செயல்பட்டு இருக்காங்க. ஸ்டீவியும் இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஸ்டீவி கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட போலன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, நீ வெளியூருக்கு போயிட்டல, அதனால தான் இவ கூட க்ளோஸ் ஆயிட்டன்ற மாதிரிலாம் அந்த டானிகா சொல்றாங்க. இப்ப டானிகாக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிஃப்ட பத்தியும் கமெண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பேப்பர் மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. இது என்ன பேப்பர் மாதிரி இருக்கு, உள்ள ஒரு வேளை காசு வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சிரிக்கிறாங்க. இருங்க பாக்குறேன்ற மாதிரி ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. I know what you did last summer அப்படின்ற மாதிரி தான் எழுதி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டை தான் யாரோ மீன் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுது. இவங்க முகமே மாறிடுது. இதை கவனிக்கிற ஃபியான்சிய வியாட் இருக்கார்ல, என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, யாரோ என்ன கிண்டல் பண்ணி எழுதியிருக்காங்க, அதனால தான் என்னோட முகம் லைட்டா மாறிடுச்சுன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் உள்ள கூப்பிடுறாங்க. அதாவது அந்த டைம்ல இவங்களுக்கு டெடின்ற ஒருத்தரும் ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. இப்ப டெடி இல்ல, மத்த ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இவங்க உள்ள கூப்பிடுறாங்க. லெட்டர்ல என்ன எழுதி இருந்ததுன்றத ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாங்க. யார் எழுதியிருப்பா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. வேற யாரு, அந்த டெடி தான் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அவனை பிரிஞ்சு இன்னொன்னு கல்யாணம் பண்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் கூட நம்மளை பயம்புத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. டெடி கிட்ட போய் நீங்க பேசுங்க, என்னால அவனை பார்க்க வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா ஃபியான்சே ஃபேமிலின்னு எல்லாருமே இருக்காங்கல்ல, அதனால வர முடியாதுன்னு சொல்றாங்க. நீ கவலைப்படாத, டெடி இதை பண்ணியிருந்தா நாங்க பேசி சால்வ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டெடியோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்காரரு, பெரிய பெரிய போட்லாம் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு போட்ல தான் டெடியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நீங்க டானிகாவோட கல்யாணத்துக்கு போலியான்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. நீ ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்க, நீயே பாருன்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. சத்தியமா இந்த விஷயத்த நான் பண்ணல, வேற யாரோ பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. வேற யார் பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க.
ஏன்னா அதை பத்தி இவங்க 5 பேருக்கு மட்டும் தானே தெரியும். அதனால இவங்க லைட்டா பயப்படுறாங்க. டேனிகாவும் வியட்டும் ஒரு வீட்ல இருக்காங்க. இப்ப டேனிகா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது சவுண்ட் கேக்குது. என்ன இங்க இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி லைட்டா பயந்த மாதிரி வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா வியட் தான் பின்னாடி வந்து நிக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி பயந்து போயிட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் குளிச்சுட்டு வந்தனா சரியாயிடும், நான் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே குளிக்கிறதுக்கு போறாங்க. நல்லா சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வியட்டி இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவருக்குமே அந்த சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்ட இடத்தை இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ இல்லன்னு திரும்பி போலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ கன்னை வச்சு ஷூட் பண்றாங்க. அதாவது ஃபிஷர்மேன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்றாங்க. இப்ப இவர் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு போக பாக்குறாரு. அப்ப மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு நபர் இந்த இடத்துக்கு வரான். யார் நீ, என்னை விட்டுரு, நான் எவ்வளவு காசுனாலும் தரேன்ற மாதிரிலாம் இவர் கெஞ்சுறாரு. ஆனா வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, கொடூரமா இவரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறான். இந்த சமயம் டேனிகா குளிச்சு முடிச்சுட்டு இவரை கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. என்ன பதிலே சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி தேடி வராங்க. அப்படி வந்தவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. சாவடிச்சவன் இருக்கான்ல, ஒரு இடத்துல இவரை தொங்க விட்டுட்டு போயிருக்கான். யூ cannot erase the past அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இவங்க ஃபேமிலி கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி டெடியோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டெடியோட அப்பா இருக்கார்ல, நான் இந்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறேன்ற மாதிரி கிளம்பி போறாரு. டெடியோ எனக்கு ஒன்னு நினைச்சா கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே முதல்ல ஆறுதல் சொல்ற வேலையை தான் பண்றாங்க. இவங்க தனியா தூங்க முடியாதுல்ல, அதனால சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக ஈரேன் வந்துடுறாங்க. உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஈரேனோ இவங்களுக்கு ஆறுதல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசும்போது தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் மேல இருந்து கீழே விழுந்தது பாத்தீங்களா, சாம் அப்படின்ற ஒரு நபர் தான் இறந்து போயிருப்பாரு. அந்த சாமை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி தான் கேஸை முடிச்சிருப்பாங்க. சாம் இந்த விஷயத்த பண்ண வாய்ப்பில்லை. சாம்க்கு வேண்டிய வேற யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தான் இந்த விஷயத்த பண்ணோன்றது நம்ம 5 பேருக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப வேற யாரும் இந்த விஷயத்த பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் கேள்வி வருது. இப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, பிளைட்ல பழக்கமான அந்த டைலர்ன்ற பொண்ணை பத்தி சொல்றாங்க. 1997லயே இந்த ஊர்ல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு போல. அவங்களுக்குமே ஏதோ நோட் வந்த மாதிரி அந்த பொண்ணு சொன்னா. நோட்ல என்ன எழுதி இருந்தது அப்படின்றது எனக்கு கிளியரா தெரியல. அவகிட்ட பேசினா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்களும் கொல்லப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பயப்படுறாங்க. சரி, அந்த பொண்ணை பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. 1997 இந்த பகுதியில நிறைய கொலைகள்லாம் நடந்திருக்கும். ஆனா இது டூரிஸ்ட் வர பகுதியா இருக்கும். அதனால அந்த கொலை பத்தின நியூஸ் எல்லாம் சீக்கிரமா அழைக்கணும்ன்ற மாதிரி அழைச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த ஊர்லயே இருக்கவங்களுக்கு கூட அந்த நியூஸை பத்தி தெரியல. இத பத்திலாம் டைலர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைலர் கிட்ட பேசுறதுக்காக ஈரேன் வந்துடுறாங்க. ஈரேனுமே அதை பத்தி எனக்கு டீட்டெயிலா சொல்லுன்ற மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போறேன்ற மாதிரி இவங்களுமே ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு நோட்டு தந்ததா சொன்னல, அந்த நோட் என்னன்ற மாதிரி ஈரேன் கேக்குறாங்க. ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த நோட்டை காட்டுறாங்க. இதே மாதிரி தானே நமக்கும் வந்திருக்குன்ற மாதிரி ஈரேன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு சுத்தி பார்க்கிறதுக்காக தள்ளி போயிடுறா. ஈரேன் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஈரேன் திரும்பி பார்க்கும்போது மாஸ்க் போட்ட மாதிரி யாரோ நின்னுட்டு இருக்காங்க. டைலர், என்கிட்ட விளையாடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப டைலர் இருக்காங்கல்ல, நான் இங்க இருக்கேன்ற மாதிரி மாடியில இருந்து சவுண்ட் கொடுக்குறாங்க. டைலர் மேல இருக்கானா, இங்க இருக்கிறது யாருன்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வருது. இப்ப அந்த நபர் இருக்கான்ல, இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரான். இவங்களுமே தடுத்து சண்டை போடுறாங்க. ஒரு ஆயுதத்தை வச்சு அவன் கையில லைட்டா வெட்டிடுறாங்க. அதே மாதிரி சேஃபா ஒரு இடத்துல போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறந்து வெளியே வராங்க. அவன் எங்க போனான்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்ப டைலர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கில்லர் வந்துட்டான் போல, நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மேல இருந்து ஒரு கூண்டு விழுது. அந்த கூண்டுல ஈரேன் மாட்டிக்கிறாங்க. கில்லர் தான் அந்த கூண்டை போட்டிருக்கான் போல. நீ வெளியே போய் யாரையாவது கூப்பிடுன்ற மாதிரி இவங்க டைலர் கிட்ட சொல்றாங்க. டைலர் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அந்த கில்லர் இருக்கான்ல, இவங்களை காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இவனுக்கு பயந்து டைலர் இருக்காங்கல்ல, மேல் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்காங்க. இவன் மேல் ஃப்ளோருக்கும் வந்துட்டு இருக்கான். இங்க அவன் இருக்கானான்ற மாதிரி டைலர் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப அவனுமே எதிர வந்துடுறான். நான் எதுவுமே பண்ணல, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, கொடூரமா இவங்க கதையும் முடிக்கிறான். இந்த சமயம் ஈரேன் இருக்காங்கல்ல, அந்த கூண்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. வெளியே ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஸ்டீவி அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவங்க ஸ்டீவி கிட்ட நடந்ததை சொல்லலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த டைலரோட பாடி மேல இருந்து தொங்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் எல்லாருமே இதை பாத்துறாங்க. இப்ப போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க போலீஸ் கிட்ட பேசலாம் நினைக்கிறாங்க. ஆனா போலீஸுங்க இவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. எங்களுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. நம்ம நினைக்கிறத போலீஸ் கிட்ட சொல்ல முடியாது, நம்மளே தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 பேர் தப்பிச்சாங்கல்ல, அதுல ஜூலின்னு ஒருத்தங்க வேற ஊருக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜூலின்னு யாரோ கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஈரேன் தான் நின்னுட்டு இருக்காங்க.
உங்களுக்கு நடந்த மாதிரியே எங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு, நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. என்னை வச்சு விளையாடாதமா கிளம்புன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. நான் விளையாடல, உண்மையிலேயே நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி நடந்துட்டு இருக்குன்னா லாஸ்ட் சம்மர் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, என் வீட்டுக்கு வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இந்த ஜூலி மட்டும் தப்பிச்சிருக்க மாட்டாங்க, இவங்களோட பாய் ஃப்ரெண்டு ரேன்றவரும் தப்பிச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்க வேணாம், நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் ஜூலி சொல்லியிருப்பாங்க. அவர் மாட்டேன் இருப்பாரு. அதனால திரும்பி உங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கும். நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஜூலி கேக்குறாங்க. யார் இதை பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, யார் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பண்ண விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, அவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே தான் இருப்பீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மக்கள் எல்லாருமே செம்ம கொதிப்புல இருக்காங்க. ரெண்டு மரணம் அடுத்தடுத்து நடந்திருக்குல்ல, அதனால தான் கோவப்படுறாங்க. போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்றதா சொல்றாங்க. அதே மாதிரி டெடியோட அப்பாவும் இந்த இடத்துல எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ரேன்னு ஒருத்தர் வராரு. அது 1997ல தப்பிச்சவர் இவரா தான் இருப்பாரு. இவர் இருக்கார்ல, 1997ல நடந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சிட்டீங்க, நிறைய டூரிஸ்ட் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வச்சிட்டீங்க, ஆனா இந்த விஷயத்த உங்களால மறைக்க முடியாது, இதுக்கப்புறமாவது கொலையை தடுத்து நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர்கிட்ட தான் ஸ்டீவி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டீவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏழை இல்ல, இவரோட பார்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட நம்ம பார்த்து பேசணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்டீவி இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இவரை பார்க்கறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. நீங்க தானே 1997ல தப்பிச்சவரு, உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும்ன்ற மாதிரி இவங்களுக்கு நடக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சாம்க்கு வேண்டியவங்க தான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது யாருன்றதை கண்டுபிடிங்க, அதுதான் நீங்க தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா சாம் அவரோட கார்ல போய் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்க மாட்டாரு, வேற யாரோட கார்லயோ போயிருப்பாரு. அந்த கார் யாரோடதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பழைய கார்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பகுதிக்கு இவங்க வந்துடுறாங்க. இங்க இருக்க நபர் மூலியமா எப்படியாவது அந்த காரோட டீட்டெயிலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் அப்பெல்லாம் டீட்டெயிலை தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் தம்பி ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், அதனால தான் கேட்கிறேன், ப்ளீஸ் சார் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே சொல்றேன்ற மாதிரி காரோட டீட்டெயில சொல்லிடுறாரு. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ்டரோட காரா இருக்கும். இப்ப டேனிகாவும் டெடியும் சேர்ந்த மாதிரி சுடுகாடை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இங்கதான் அந்த சாமோட கல்லறை இருக்கும். அந்த சாமோட கல்லறையை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. யாரோ அவனுக்கு பூங்கொத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஆயிருக்குல்ல, அதனால யாரோ பூங்கொத்தை வச்சிருக்காங்க. வச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்க நபர்கிட்ட செக் பண்ணி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இருங்க செக் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி அவருமே சிசிடிவி இருக்கிற இடத்துக்கு வராது. செக் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த மர்ம நபர் இருக்கான்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறான். இவரை செக் பண்ண விடக்கூடாதுன்றதுக்காக கொடூரமா இவரோட கதையை முடிச்சிடுறான். அவர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, அதனால டெடி போய் செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இங்க டேனிகாவை தனியா விட முடியாதுல்ல, ரெண்டு பேர்கிட்ட பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அந்த ரெண்டு பேருங்களுக்கும் வேலை வந்துருது. அவங்களுமே டேனிகா கிட்ட சொல்லாம போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னு டேனிகாக்கு தெரியுது. டேனிகா பயப்படுறாங்க. இப்ப வித்தியாசமா இவங்களுக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த கில்லர் இவங்களுக்கு பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்திருப்பான். கில்லரை பார்த்து பயந்து இவங்க வேகமா ஓடுறாங்க. கில்லரும் துரத்திட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நிறைய ஸ்டாச்சுலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பகுதிக்குள்ள இவங்க பயந்த மாதிரி பூந்துடுறாங்க. எப்படியாவது ஏமாத்தி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் கண்டுபிடிச்சிடறான். இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான்ல, அப்பன்னு பார்த்து பாய் ஃப்ரெண்ட் இவனை பிடிச்சு தள்ளி விடுறாரு. திரும்பி பார்த்தா அவன் தள்ளி விட்ட கேப்லயே ஓடி போயிடுறான் போல. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஜூலி வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே சவுண்ட் கேட்கிற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. இவங்க உடனே போன் எடுத்து சிசிடிவி எல்லாத்தையும் பாக்குறாங்க. யாரும் வந்த மாதிரி தெரியல. ஆக்சுவலா 1997ல மோசமான விஷயம்லாம் நடந்தது இல்ல, அதனால பயத்துல இவங்க வீட்டை சுத்தி கேமராலாம் வச்சிருப்பாங்க. அதுதான் அடிக்கடி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப திரும்பி வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்களோட சேஃப்டிக்காக ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டே இவங்க கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இவங்களோட முன்னாள் ஹஸ்பண்டான ரே தான் வந்திருக்காரு. நீ என்ன பண்ற ரே அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த பசங்க உங்ககிட்ட வந்தாங்கல்ல, அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஹெல்ப் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம ஹெல்ப் பண்ணோம் நினைச்சோன்னு வச்சுக்கோ, அந்த கில்லரோட கோவத்துக்கு நம்மளும் ஆளாயிடுவோம், தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் என்னால இதுக்கப்புறம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இந்த டெடி கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தினார்ல, அதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமே அந்த பாஸ்டரை போய் நம்ம பார்க்கணும், நம்ம பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்ப போறாங்க. டெடி நீ மட்டும் கிளம்பாத, என் கூட இருக்கியான்ற மாதிரி இந்த டேனிகா கேக்குறாங்க. இவரும் ஏத்துக்க
எடுத்துக்கிறாரு. திரும்பி இவங்க ரெண்டு பேர் சேர போறாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இதே வீட்ல தான் மைலோவும் ஈரனும் வேற ஒரு ரூம்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா இருந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஈரனுக்கு ரொம்ப வைல்டா பண்ணாதான் பிடிக்கும் போல, என்ன நல்லா சோக் பண்ணு, நல்லா கழுத்தை நெறின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவர் சட்டுன்னு விலகிடுறாரு. இப்ப மைலோ ஸ்மோக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவரோட கார்லயே தான் சிகரெட்டை வச்சிருப்பாரு. சரி கார்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கார் கிட்ட வந்துடுறாரு. அந்த சிகரெட் எல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப திரும்பி வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா கதவு லாக் ஆயிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். ஜன்னல் வழியா ஈரனை கூப்பிடலான்ற மாதிரி இவரும் ஜன்னல் வழியா வராரு. அவங்கள கூப்பிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து கில்லர் பின்னாடி வந்து கழுத்தை நெரிக்கிறான். இவரை கொடூரமா காலி பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரன் கதவை திறக்கிறாங்க. அப்ப யாருமே இல்ல. என்ன யாருமே இல்ல, சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அவரோட கார் கிளம்பி போறதையும் பாக்குறாங்க. மைலோ எதுக்காக கிளம்பிட்ட, என் மேல கோவமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கில்லர் தான் காரை ஓட்டிட்டு இருக்கான். ஏற்கனவே மைலோவோட கதையை முடிச்சிருப்பான். இவன் எதுவுமே பேசாம கட் பண்ணிடுறான். நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். இவங்களுமே அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் இவங்களும் இவங்களோட ஃப்ரெண்டு டானிகாவும் சேர்ந்த மாதிரி அந்த பாஸ்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அங்க தெரிஞ்ச லேடியை பாக்குறாங்க. அதாவது ஸ்டீவி கூட ஒரு லேடி வேலை பார்த்தாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வான்னு ஒருத்தங்க சொன்னாங்கல்ல, அவங்க இங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. பாஸ்டரை பாக்குறதுக்காக வந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது டானிகா மட்டும் நைஸா இங்க இருந்து நழுவுறாங்க. அந்த பாஸ்டர் ரூமை செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி தான் நழுவி போயிருப்பாங்க. இப்ப ஈரன் மட்டும் பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்ககிட்ட பிரேயர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் பிரேயர் பண்றதுக்காக வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரை உள்ள விடக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சைடு டானிகா இருக்காங்கல்ல, இவர் திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இவர் சாம் கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காரு. அதாவது இறந்து போன சாம் கூட சேர்ந்து இவர் போட்டோ எடுத்திருக்காரு. இந்த சைடு ஈரன் பாஸ்டர் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பாஸ்டர் இருக்கார்ல, இங்கே வெயிட் பண்ணு, நான் உனக்காக ஒன்னு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வேகமா இவரோட ரூமை நோக்கி போயிட்டு இருக்காரு. அவர் ரூமை நோக்கி வராரு. சேஃபா இருன்ற மாதிரி இவங்க டானிக்காக மெசேஜ் அனுப்பிடுறாங்க. இவர் ரூம் கதவை திறக்கும் போது அவங்க போய் ஒளிஞ்சிருப்பாங்க. என்ன இந்த புக் ஓபன்ல இருக்கு, யாரோ வந்திருக்காங்க போலன்ற மாதிரி பாஸ்டர் யோசிக்கிறாரு. அச்சோ பாஸ்டர் கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி டானிகா செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஆனா பாஸ்டர் கண்டுபிடிக்கல போல. இப்ப வேற ஒரு புக்கை எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த புக்கை நீ படிச்சுன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ பாஸ்டர் தான் ஏதோ பண்றாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சாமும் பாஸ்டரும் க்ளோஸ். சாம் இறந்து போனதுனால பாஸ்டர் டென்ஷன் ஆயிருக்காரு, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப டெடியை நமக்கு காட்டுறாங்க. ஸ்டீம் பாத் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வராரு. நிறைய பேர் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால இவருமே ஒரு ஓரமா உட்காந்து கண்ணை மூடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பாக்குறாரு. எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க போல. இவர் மட்டும் தான் தனியா இருக்காரு. அடுத்து நீதான்ற மாதிரி அங்க எழுதி இருக்கு. இத பாக்குற இவருக்கு பயமா இருக்கு. போலீஸுங்க இங்கேயே இருங்கன்ற மாதிரி வெளியே போயிருப்பாங்க. கதவை சாத்திட்டு வேற போயிருக்காங்க. என்ன கதவை சாத்திட்டு போயிட்டாங்க, நம்ம மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது எச்சரிக்கை பண்ணலாமே, அந்த ஃபாதர் தான் கண்டிப்பா இத பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டெடி இருக்கார்ல, வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க பழைய பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்க இடத்துல யாரோ நிக்கிற மாதிரியே தெரியுது. யாரோ நிக்கிற மாதிரியே தெரியுதுன்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அங்கதான் அந்த கில்லர் இருக்கான். சட்டுன்னு இவர் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இவருமே பதிலுக்கு சண்டை போடுறாரு. ஆனா நிறைய காயம் எல்லாம் ஏற்பட்டது. ஒரு வழியா அந்த கில்லரை தள்ளி விட்டு இவருமே அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பாவை எப்படியாவது கூப்பிட்டு தப்பிச்சிடணும்னு நினைக்கிறாரு. இவர் கூப்பிடுற சவுண்ட் அப்பாக்கு கேட்க மாட்டேங்குது. தவண்டு தவண்டு பக்கத்துல போய் அப்பாவை கூப்பிடணும்ன்ற மாதிரிலாம் இவர் போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள கில்லர் இருக்கான்ல, புடிச்சு காலி பண்ணிடுறான். இப்பதான் பையன் கூப்பிட்ட மாதிரி அப்பாக்கு சவுண்ட் கேக்குது. அப்பாவும் செக் பண்றதுக்காக வெளியே வராரு. பார்த்தா பையன் அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, பின்வழியா வந்து இந்த அப்பாவோட கதையும் ரொம்ப கொடூரமா முடிக்கிறான். இப்ப டானிகா கண்ணை திறந்து பார்க்கும்போது பக்கத்துல இருந்த ஈரன் காணாம போயிருக்காங்க. அதே மாதிரி கதவு திறந்திருக்கு. இவங்களுமே கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் எலன்னு ஒருத்தவங்க இவங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. 1997ல இறந்து போனவங்களா இருப்பாங்க. அவங்க இவங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் தோணுது. நீங்க தப்பிக்க முடியாது, அவன் தேடி வந்து உங்க எல்லாரையும் சாவடிப்பான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாம் கெட்ட கனவு தான். டானிகா கண்முழிச்சிடுறாங்க. இவ்வளவு நேரம் லாக் பண்ணி வச்சிருந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, எல்லாருமே பதட்டமா கிளம்புறாங்க. நீங்களும் கிளம்புங்கன்ற மாதிரி இவங்களையும் அனுப்பி விடுறாங்க. இப்ப இவங்களும் என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்காக வராங்க. அப்பா பையனை கில்லர் சாவடிச்சான் பாத்தீங்களா, ஊருக்கு மத்தியில தொங்க விட்டுருக்கான். இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. டானிகா தான் இந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப ஸ்டீவியும் இவங்களும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ரே இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீங்க இருக்கிறது சரி கிடையாது, என் போட் எடுத்துட்டு நீங்க போங்க, நானும் பின்னாடி வேற ஒரு போட்ல உங்களை ஃபாலோ பண்ணி வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
மைலோவையும் கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. இப்ப மைலோவோட கார் இருக்கிறத பார்த்து கார் கதவை திறக்கிறாங்க. அவரோட பாடி இருக்கு. இப்ப போலீஸுங்க அவரோட பாடியும் பாக்குறதுக்காக வராங்க. நம்ம இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பொண்ணுங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரேன் சொன்னதை அடிப்படையா வச்சு போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த பாஸ்டர் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆன்சப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவர் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா அவரை ஏற்கனவே அந்த கில்லர் சாவடிச்சிருக்கான் போல. இதை பாக்குற போலீஸுங்களும் இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாங்க. அப்பாடா நம்ம தப்பிச்சோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இப்படி இவங்க நிம்மதியா இருக்கும் போது இந்த போட்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. போட்ல கில்லர் வந்த மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. கில்லர் இங்கேயும் வந்துட்டானான்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. இறந்து போன சாமும் இந்த ஃபாதரும் கசின் பிரதர்ஸா தான் இருப்பாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, இந்த சாமே ரீஹாப் சென்டர்ல இருந்திருப்பான். அந்த ரீஹாப் சென்டர்ல ஸ்டீவி ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ஒருவேளை ஸ்டீவி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ரீஹாப் சென்டர் மூலியமா லவ் ஏற்பட்டிருக்கலாம். சாம் இறந்து போனதுக்கு காரணமானவங்கள பழி வாங்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கில்லர் இந்த இடத்துக்கு வரத பாக்குற 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்டீவின்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு இருக்காங்க. இவருக்கால மாஸ்க ஓபன் பண்றா. பார்த்தா ஸ்டீவி தான் அந்த கில்லர்னு தெரிய வருது. அடிப்பாவி நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. சாமுக்காக தான் இந்த விஷயத்த பண்றன்ற மாதிரி இவ சொல்றா. சாம இவ்வளவு ரீஹாப் சென்டர்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சாம் அன்னைக்கு நைட்டு என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். ஆனா அநியாயத்துக்கு உங்களால செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அடியை கிறுக்கி அன்னைக்கு இருந்த நிலைமையில நீயும் அவனை அப்படியே விட்டு போலாம் தானே யோசிச்ச. இப்ப என்னமோ நல்லவ மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் கேக்குறாங்க. ஆமா அன்னைக்கு ஆபத்துல இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் தான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் இறந்து போயிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ண. உங்க 2 பேரையும் விட மாட்டேன்னு அட்டாக் பண்றதுக்காக வரா. இவங்களுமே தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவ கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க போங்க நான் பின்னாடியே வரன்ற மாதிரி தான் ரே சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் அவர் வேற ஒரு சின்ன போட்டு மூலியமா வந்துட்டு இருக்காரு. இப்ப அவரை கூப்பிடுறாங்க. அவருமே கன் எடுத்துட்டு வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவ தான் கில்லர்ன்றதெல்லாம் புரிய வைக்கிறாங்க. அந்த சமயம் அவ இருக்கா பாத்தீங்களா, டேனிகாவை லாக் பண்ணி வச்சிருக்கா. பக்கத்துல வராதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. இந்த மாதிரி பண்றதுனால சாம் திரும்பி கிடைச்சிருவானா, ஆயுதத்தை கீழே போடுன்ற மாதிரிலாம் ரே சொல்றாரு. ஆனா அவ கேட்க மாட்டா. இப்பதான் டேனிகாக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நம்ம தலையை வச்சு இவ மூக்கிலேயே இடிக்கலாம்னு இடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவளுக்கு பெருசா அடிபட்டு இருக்காது. இப்ப ஆயுதத்தை வச்சு டேனிகாவை அட்டாக் பண்ணிடுறா. தண்ணிக்குள்ள போட்டுடுறா. இதை பார்த்து ஈரேன் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க முடியாதுன்ற மாதிரி ரே இருக்கார்ல, கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. அவ கதையை முடிச்சிடுறாரு. டேனிகா இறந்து போனதை நினைச்சு ஈரேன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜூலியை காட்டுறாங்க. ஜூலிக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது. ஜூலி ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் தனிப்பட்ட முறையில விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஸ்டீவியும் ரேவும் அப்பா பொண்ணு மாதிரி ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப ரேவோட பார்ல தான் 2 பேருமே இருக்காங்க. கவலைப்படாதமா, இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஆபத்துமே வராதுன்ற மாதிரி ரே சொல்லிட்டு இப்ப போட்டிருக்க கோட்டை கலட்டி வைக்கிறாரு. அப்பதான் இவரோட கையில ஒரு காயம் இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு வாட்டி இவங்க கில்லரை அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல தான் இவங்க காயத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. அப்ப இவரு கில்லரான்ற மாதிரி தோணுது. சரி நான் கிளம்புறேன்னு கிளம்ப பாக்குறாங்க. ஆனா கதவு லாக்ல இருக்கு. என்னம்மா நான் தான் கில்லர்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வராரு. உங்க எல்லாரையும் கொல்லணும்ன்ற மாதிரி என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, அதனால தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக அவளையே கொன்னீங்கன்ற மாதிரி ஈரேன் கேக்குறாங்க. நான் எக்ஸ்போஸ் ஆக கூடாது இல்ல, அதனால தான் அவ சொல்றதுக்கு முன்னாடி அவ கதையை முடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களை கேரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. இவங்களும் தடுத்து சண்டை போடுறாங்க. ஒருவேளை இவர் கூட சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்றது ஜூலிக்கு தெரிஞ்சிருச்சுல. ஜூலி வேகமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஈரேன் இருக்காங்கல்ல, இந்த ரேயும் கொலகாரம் தான் அப்படின்றதெல்லாம் இந்த ஜூலி கிட்ட புரிய வச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவர் பின்னாடி வந்து ஈரேன் அட்டாக் பண்ணிடுறாரு. இப்ப ஜூலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஜூலியோ எதுக்காக ரே இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 1997ல நீயும் நானும் சேர்ந்த மாதிரி தான் கில்லரை கொலை பண்ணோம். அதை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா காலம் ஓட ஓட அது எல்லாமே மறைஞ்சு போயிருச்சு. யாருமே அதை பத்தி பேசவே இல்ல. எனக்கு அது கடுப்பா இருந்தது. திரும்பி அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலுக்கு போகணும்னு நினைச்சேன். அப்பன்னு பத்தி இவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, நானும் பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டேன்ற மாதிரி சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட இதுல இருந்து தப்பிக்க என்கிட்ட வழி இருக்கு. இவ கதையும் உன் கதையும் முடிச்சிருவேன். நீ தான் கொலை பண்ண வந்த மாதிரி நான் போலீஸ் கிட்ட நம்ப வைப்பேன். அந்த மாதிரி நடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு ஆயுதம் இவரோட உடம்புலயே ஏறுது. இவர் ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணார்ல, அந்த கன்னை வச்சுதான் ஈரேன் இவரை ஷூட் பண்ணிருக்காங்க. இவரை கொடூரமா இந்த இடத்துல ஈரேன் காலி பண்ணிடுறாங்க. ஸ்டீவி தான் கொலைகாரினா ஸ்டீவி கூட இவரும் க்ளோஸா இருந்திருக்காரு. அப்ப இவர் கூட கொலையில சம்பந்தப்பட்டிருக்கலாம் யோசிச்சுதான் ஜூலி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப டேனிகா கரை ஒதுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா டேனிகாவை அட்டாக் பண்ணி தண்ணிக்குள்ள அவ தள்ளி விட்டா பாத்தீங்களா, அட்டாக் பெருசா பட்டிருக்காது. அதனால டேனிகா இந்த இடத்துல பொலச்சிட்டாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. டேனிகாக்கும் ஈரேனுக்கும் நிறைய காயம்லாம் பட்டிருக்கும். அந்த காயம்லாம் சரியாயிருது.
நீங்க இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம்ன்ற மாதிரி ஜூலி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. இவங்களுமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எப்பவுமே படத்தை முடிக்கும் போது அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்து தான் முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. 1998ல இதே மாதிரி ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்துல கார்லான்ற ஒரு கருப்பு இனத்து பெண்ணு மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க. அந்த கார்ல இப்ப ஜூலிய பத்தின நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட சேர்ந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. 1998ல இவங்களுமே அந்த கில்லரை ஃபேஸ் பண்ணாங்கல்ல, அதனால கொஞ்சம் பயந்துகிட்டே தான் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஜூலி தான் வந்திருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கட்டிலாம் புடிச்சுக்கிறாங்க. இப்ப என்ன விஷயம்ன்ற மாதிரி ஜூலி கிட்ட கேக்குறாங்க. இன்னமும் அந்த கில்லர் இருக்கான்ற மாதிரி இவங்களுமே ஒரு நோட்டை தராங்க. இப்ப கார்லாவும் வாங்கி அந்த நோட்டை படிச்சு பாக்குறாங்க. இது இன்னும் முடியலன்ற மாதிரி தான் இந்த ஜூலிக்கு நோட் வந்திருக்கு போல. அந்த கில்லர் இன்னமும் நடமாடிட்டு இருக்கான், அந்த கில்லரை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்ன்ற மாதிரி ஜூலி சொல்றாங்க. இப்படி அடுத்த பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.